வணக்கம் நண்பர்களே, தமிழ் பிளாசம் சேனலில் மணத்தக்காளி வத்தல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் மணத்தக்காளி வத்தல் எடுத்திருக்கேன். இதை 2-3 டைம் நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதை பெரிய ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். ராக் சால்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மோர் சேர்த்திங்க அப்படின்னா மணத்தக்காளி காயோடு ஒட்டாது. அதனால் புளிக்காத தயிர் தான் நம்ம சேர்க்கணும். 3 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். 1 கப்பு மணத்தக்காளி காய்க்கு 3 ஸ்பூன் தயிர் கரெக்டாக இருக்கும். இது நல்லா நம்ம கலந்துக்கலாம். நம்ம எவ்வளோ மணத்தக்காளி காய் எடுக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி தயிரும் உப்பு சேர்த்துக்கலாம். மணத்தக்காளி காய், தயிர், உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். உடையாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்தாச்சு. இதை நல்லா பரப்பி விட்டுக்கலாம், எல்லா பக்கமும் இருக்கிற மாதிரி. இப்போ மூடி போட்டு மூடிடலாம். ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக நல்லா ஊறிட்டுருக்கட்டும். அடுத்த நாள் பார்க்கலாம். பாருங்கள், நல்லா ஊறியிருக்கு. தயிர் இதெல்லாம் வடிகட்ட வேண்டாம், தண்ணியும் விடலை. அப்படியே நம்ம வெயிலில் காய வச்சிடலாம். இது ஃபஸ்ட்டு நாள் நான் வெயிலில் காய வச்சுருக்கேன். 2வது நாள் காய வச்சது ஈரமாக இருக்குது. தயிர் அப்படியே இருந்தாலும் பிரச்சனை இல்லை, கடைசியில் உதிர்ந்துடும். நான் 5 நாள் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு வெயில் கம்மியாக இருந்தால் 7லேருந்து 10 நாள் ஆகும். நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. 1 வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது. இது எண்ணெயில் வறுத்துட்டு நம்ம நெய் போட்டு சாதத்தில் பசைஞ்சு சாப்பிட்லாம். வாய்ப்புண்ணு, வயிற்று புண்ணு, கல்லீரல், நுரையீரலுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. தயிர் சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். மணத்தக்காளி வத்தல் குழம்பு செய்யலாம். ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க. மணத்தக்காளி வத்தல் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.